Hi friends, welcome to Annams recipes. இன்றைக்கி இந்த வீடியோவில் எங்கள் வீட்டு மினி கொலுவை தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்கள் வீட்டு கொலுவை காமிங்கன்னு. கொஞ்சம் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணலாம், கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இன்றைக்கி பார்க்கலாம் எங்கள் வீட்டு கொலுவை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இப்போ இந்த மாதிரி தான் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். போன வருஷம் நான் கவுண்டர் டாப்பில் பண்ணியிருந்தேன். இந்த தடவை எங்கள் வீட்டு டீப்பாயிலேயே பண்ணியிருக்கேன். அப்புறம் இடம் கொஞ்சம் பத்தலை, அதனால 2 சேர், டைனிங் டேபிள் சேரை தான் போட்டிருக்கேன். இப்போ நான் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். பக்கத்தில் அந்த சேருக்கு கிராஸ் மாதிரி போட்டிருக்கேன் 2 சேருக்கும். இப்போ எங்கள் வீட்டு கொலு வீடியோவை பார்க்கலாம் வாங்க. ஆன்லைனில் என்னுடைய பொருட்களை வாங்கணுன்னா shop.annamsrecipes.com அப்படிங்கிற சைட்டுக்கு போனீங்கன்னா என்னுடைய ப்ராடக்ட் லிஸ்டெல்லாம் இருக்கும். அதில் எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். போன வருஷம் கொலு கவுண்டர் டாப்பில் வச்சுருந்தேன். இந்த தடவை எங்கே வைக்கிறதுன்னு ஒரே கன்ஃபியூஷன். இது பாருங்கள், சோஃபாவுக்கு பின்னாடி தான் இந்த மாதிரி ஒரு டைனிங் டேபிளுக்கு போடுவோம் இல்லையா, அழகாக இருந்தது ஒரு பெட்ஷீட்டு. அதை அப்படியே போட்டு வால் மாதிரி பண்ணிவிட்டு இந்த டீப்பாயில் தான் வைக்க போகிறேன். இந்த டீப்பாய் மேலே ஒரு கவர் மாதிரி போட்டுட்டு அதில் தான் கொலு படியெல்லாம் வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டே எல்லாத்தையும் தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன். லாஸ்ட் இயர் பேக் பண்ணி வச்சது பெட்டி பிரிக்க போகிறேன். பாருங்கள், நல்லா சீல் பண்ணியிருக்கு. இப்போ பெட்டி பிரிச்சாச்சு. பாருங்கள், எல்லாம் அப்படியே இருக்குது. கொலுப்படி ஒன்றுமே ஆகலை. பாருங்கள், பொம்மைகளும் நம்ம பேக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் அப்படி இருக்குது. அதெல்லாம் எடுத்து பிரிச்சுட்டு அடுக்கி வச்சு காமிக்கிறேன். பாருங்கள், போன வருஷம் இது எப்படி பேக் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ கூட போட்டிருந்தேன். அதோட லிங்க்கு கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கங்க. இப்போ பிரித்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன். இப்போ பின்னாடி அந்த மாவிலை தோரணத்தை ஒட்டிகிட்ருக்கோம். அது ஒட்டுறதுக்கு என் பையன்தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணான். ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறதுனால வீட்டில் தான் இருந்தான். அதனால் அது மாத்திரம் சில ஹெல்ப்பெல்லாம் அவன் பண்ணி கொடுத்தான். அப்புறம் கொலுப்படியெல்லாம் எடுத்து வச்சு தொடச்சி அப்படியே நல்லா நீட்டாக தான் இருந்தது. பாருங்கள், ஒன்றுமே ஆகலை, உட்டு தான். இந்த படியெல்லாம் கூட எவ்வளோன்னு கேட்டிருந்தீங்க. அப்புறம் இந்த பொம்மைகள் எல்லாம் பெட்டியிலேருந்து எடுத்து அப்படி ஒன்றா வச்சேன். என் ஹஸ்பண்ட் தான் போன வருஷம் பேக் பண்ணாங்க. ரொம்ப சூப்பராக பேக் பண்ணிட்டாங்க. எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல் இருக்குது. இன்னொரு படி பாருங்கள், இது கவரில் போட்டு வச்சுருக்கோம். 2 படி வாங்கினேன். ஒரு படி 900 ருபீஸு. இது மவுண்ட் ரோடு பூம்புகாரில் கிடைக்கிது. நல்லா இருக்குது. அப்படியே 2 படி வச்சா தான் கொஞ்சம் நிறைய பொம்மைகள் வைக்க முடியும். அப்படிங்கிறதுனால நாங்கள் 2 படி வாங்கினோம். இதெல்லாம் அப்படியே நல்லா ஒரு ஈரத்துணி வச்சு தொடச்சிட்டேன், அவ்வளோதான். ரொம்ப தண்ணி இல்லாமல் போடல, அப்புறம் உட்டி ஏதாவது ஆகிடுமோன்னு அந்த துணியை நனைச்சிக்கிட்டு அதை தொடச்சிட்டு அப்படி வச்சுட்டேன். அப்புறம் துணி போடலான்னு பார்த்தேன், ஆனால் அந்த கோலம் போட்டிருக்கா அதெல்லாம் அழகெல்லாம் கெட்டு போயிடும். அதனால சரி அப்படி இருக்கட்டும்னு பார்த்துன்னு வச்சுட்டேன். இப்போ நான் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். நல்ல சிலைகள் எல்லாம் எடுத்துகிட்டு லைட்டாக தொடச்சிட்டு, ரொம்ப ஈரத்துணி போட்டால் கலர் வந்துடும், லைட்டாக தொடச்சிட்டு அப்படியே அடுக்கினேன். முதல் படியில் ஃபஸ்ட்டு விநாயகர் நடுவில், அப்புறம் இந்த பக்கம் லக்ஷ்மி, இந்த பக்கம் சரஸ்வதி, அப்புறம் துர்க்கை அம்மன் எல்லாம் முதல் படியில் வச்சுட்டேன். அப்புறம் 2வது படியில் விநாயகர், அப்புறம் சிவன், பார்வதி, அவங்க மடியில் விநாயகர், அப்புறம் பள்ளி கொண்ட பெருமாள், அப்புறம் சிவன், ராதாகிருஷ்ணா வச்சேன் 2வது படியில். 3வது படியில் பிள்ளையார்பட்டி பிள்ளையார், குபேரலக்ஷ்மி, பஞ்சமுக ஆஞ்சநேயர், அப்புறம் ராதாகிருஷ்ணன் இந்த கடைசியில் பார்த்திங்கன்னா முருகன் சிலையும் வச்சேன். அப்புறம் கீழே பார்த்திங்கன்னா தசாவதாரம். இந்த தடவை தான் புதுசாக வாங்கினேன். பெரிய செட்டு வைக்கிறதுக்கெல்லாம் இடம் இல்லை, அதனால் இந்த மாதிரி சின்ன செட்டு வாங்கி வச்சுருக்கேன். அது என்னென்ன 10 அவதாரம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மச்ச அவதாரம், அப்புறம் கூர்ம அவதாரம், அப்புறம் வராக அவதாரம், அப்புறம் நரசிம்மர், அப்புறம் வாமன அவதாரம், அப்புறம் பரசுராமர், ராமன், அப்புறம் பலராமன், அப்புறம் கிருஷ்ணன்,
அப்புறம் வந்து கல்கி அவதாரம், அந்த மாதிரி வரிசையில் 10 அவதாரத்தையும் அடுக்கி வச்சுருக்கேன். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா விநாயகர், மியூசிக்கல் விநாயகர் போன வருஷம் கொலு முடிஞ்சதும் வாங்கினேன். அப்புறம் இந்த வருஷம்தான் அதை வச்சுருக்கேன். அது ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்ச செட் அது. மிருதங்கம், புல்லாங்குழல், ஹார்மோனியம், தம்புரா, அப்புறம் வந்து இது ரெண்டும் என்னன்னு தெரியல, 6 வாத்தியங்கள் வாசிக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா படிக்கு பக்கத்தில் கொஞ்சம் இடம் இருந்தது, அங்கே வந்து ராமர் பட்டாபிஷேக சிலை வச்சுருக்கேன். அந்த இடம் அந்த ராமருக்கு ரொம்ப கரெக்டாக இருந்தது. பக்கத்துலேயே ஒரு தனி ஆஞ்சநேயர் ஒன்று, அப்புறம் எம்சியில் நான் செஞ்சேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பேஸ்கெட்டில் பழங்களும் அந்த இடத்துல வச்சுருந்தேன். அப்புறம் குட்டி கிருஷ்ணனும் பக்கத்துலேயே இருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா செட்டியாரம்மா செட்டியாரப்பா அவங்க வந்து பருப்பு, அரிசி பருப்பு வச்சிட்ருக்காங்க. அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த சேரில் புல் மேட்டு போட்டிருக்கேன். அதில் வந்து குட்டி குட்டி மாக்கள் சொப்பு சாமான் செட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். குழிப்பணியாரம், அப்புறம் வந்து குழிப்பணியார சட்டி, தோசைக்கல், அடுப்பு, திருகை எல்லாம் இருக்குது. பக்கத்துலேயே ஒரு மினி பாண்டில் 2 டக் இருக்குது. இது போன வருஷமே நான் வச்சுருந்தேன், எல்லோரும் ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. அதில் கொஞ்சம் ரோஸ் ஃப்ளவரோட பெட்டல்ஸ் உதுத்து போட்டிருக்கேன். அப்புறம் இந்த சைனீஸ் புத்தான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த புத்தர் சிலை 4 இருக்குது, அதையும் வச்சுருந்தேன். அப்புறம் பின்னாடி பார்த்திங்கன்னா ஈஃபில் டவரும், அப்புறம் துபாயில் நாங்கள் போன போது ஒரு ஹோட்டலோட பொம்மை ஒன்று வாங்கினேன் ஒரு கடையில், அதையும் வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன குட்டி வீடு ஒன்று இருக்குது. இதெல்லாம் இந்த இடத்துல இருக்குது. இந்த கொலுக்கு ரைட் சைட்லேயும் இதே மாதிரி டைனிங் டேபிள் சேர் போட்டு ஒரு கிராஸ் மேட் போட்டிருக்கேன். அதுலேயும் வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு வீடு, ஒரு ஃபார்ம் அனிமல்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணேன். ஃபஸ்ட்டு அந்த இங்கேயும் ஒரு குட்டி பாண்டு, அதில் வந்து 2 டக் இருக்குது. அப்புறம் குட்டி கப்பன் சாசர், ஒரு அது பக்கா என்னன்னு தெரியல, ஒரு டாக் ஒன்று வாங்கினேன், அதையும் வச்சுருக்கேன். அப்புறம் இவங்க 2 பேரும் மியூசிக்கல் வாசிக்கிற ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பார்க்கில் வாசிக்கிற மாதிரி இருந்தது, அந்த சிலையும் வச்சேன். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா புத்தர், அப்புறம் சாய்பாபா, அப்புறம் மரப்பாச்சி பொம்மை கொலுவில் அந்த மெயின் இடத்துல வைக்க இடம் இல்லை. அப்புறம் சைடில் இங்கே 2ஐயும் வச்சுட்டேன். கொலுக்கு முக்கியமாக மரப்பாச்சி பொம்மை தான் வைக்கணும். அப்புறம் இது பாருங்கள், குட்டி ஒரு ஃப்ளவர் பாட்டு, அப்புறம் ஒரு சின்ன வீடு, அப்புறம் மினி பிரிட்ஜு பாருங்கள் அதுவும் இருக்குது. அப்புறம் ஒரு பேஸ்கெட்டில் குட்டி குட்டி ஃப்ரூட்ஸு புத்தருக்கு, அப்புறம் ஃப்ளவர் வேஸ் 2 குட்டியாக வச்சுருக்கேன். அப்புறம் குட்டி குட்டி செடிகள் வாங்கினது அதெல்லாம் வச்சுருக்கேன். மினி கொலு வைக்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. பெரிய கொலு கூட நம்ம டக்குன்னு வச்சிடலாம், இதுக்கு சின்ன சின்ன பொம்மைகள் தேடி வாங்கி வைக்கிறது தான் ரொம்ப பெரிய வேலையாக இருக்குது. நான் வந்து ஒரு மினி ஃபார்ம் அனிமல்ஸ் செட்டு ஒன்று வாங்கினேன் ஒரு கடையில், அதெல்லாம் தான் இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு கோழி, சேவல், அப்புறம் மாடு, பசுமாடு, பூனை, குதிரை, அந்த மாதிரி நம்ம ஃபார்ம் அனிமல்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்கேன். அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு இது மாதிரி குட்டி கொலு வச்சுட்டு அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அப்பப்போ அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன், மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படி இதெல்லாம் பார்க்குறச்ச அந்த மினி பிரிட்ஜுக்கு பக்கத்துலேயே ரேபிட் ஒன்று இருக்க மாதிரி இது மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணேன். இது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு சின்ன ஐடியா தான், நான் வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த மினி பாண்டுக்கு பக்கத்தில் குட்டி குட்டி டக் பொம்மைகளும் வச்சுருக்கேன். இப்போ கொலு எல்லாம் பார்த்தாச்சு. இந்த கொலு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் என்னென்ன பிரசாதங்கள்லாம் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். நீங்கள் என்னுடைய பொருட்களை வாங்கணுன்னா கீழே வர்ற வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு ஹாய் போட்டிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் வரும். அதை பார்த்து உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அதை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஒரு நாள் வந்து பாசிப்பருப்பு சுண்டல் பண்ணேன். நான் ஏற்கனவே இந்த வீடியோலாம் போட்டிருக்கேன், சுண்டல் வீடியோஸ்லாம். இந்த பாசிப்பருப்பு சுண்டல் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும், டக்குன்னு பண்ணிடலாம். இதெல்லாம் வந்து ஒவ்வொரு நாள் கொலுவோடைய இது
ஏன்னா சில நாள் அடுத்தடுத்த நாள் வேறு வேறு சிலைகள் சாமிகள் எல்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தேன். இது வந்து ஃபஸ்ட்டு நாள் நெய்வேத்தியம், ஃபஸ்ட்டு நாள் அரேஞ்ச்மெண்ட்ஸு. அப்புறம் ஞாபகம் வர வர நான் எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தேன். அதனால கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் டிஃபர் ஆகும். இது பார்த்திங்கன்னா காலையில் நெய்வேத்தியம். நான் எப்போவுமே காலையில் வந்து பழம், ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸு இல்லை பாயாசம் அந்த மாதிரி பண்ணுவேன். ஒரு நாள் வீடியோ எடுக்கிறச்ச ஃப்ரூட்ஸு தான் வச்சுருந்தேன். நம்ம இஷ்டம்தான், நம்ம என்ன வேணால் வச்சுக்கலாம். நமக்கு முடிஞ்சதை வச்சு சாமி கும்பிடலாம். அப்புறம் ஒரு நாள் வந்து கொள்ளு சுண்டல், கொள்ளில் வந்து கேரட், கொத்தமல்லி எல்லாம் போட்டு இந்த சுண்டல் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது கொலுவுக்கு மாத்திரம் இல்லை, சும்மா நாள்லேயும் சாப்பிட்லாம். அப்புறம் ஃப்ரூட்ஸ், நம்ம வீட்டில் இருக்க ஃப்ரூட்ஸு, தேங்காய் எது வேணால் நம்ம உடச்சி வச்சு நம்ம நெய்வேத்தியமாக நம்ம வந்து செய்யலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டதை நம்ம வந்து செஞ்சுக்கலாம். இப்போ கொலுவோட ஃபுல் வியூ பாருங்கள். அங்கே ஃப்ரூட் பேஸ்கெட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் எம்சியில் நான் முன்னாடி பண்ணது. இங்கே இருக்குது பாருங்கள், ப்ரௌன் கலராக அது பண்ணி நானே பெயிண்ட் அடித்தது. இந்த பக்கம் இருக்கிறது, லெஃப்ட் சைடில் இருக்கிறது நாங்கள் வாங்கினது, ரைட் சைடில் இருக்கிறது நானே செஞ்சது. முன்னாடி நிறைய கிராஃப்ட் ஒர்க் செய்வேன், அப்போ செஞ்சது நிறைய. இந்த பாருங்கள் மியூசிக்கல் பிள்ளையார் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.